ஹலோ மக்களே! ஜெனரல் இங்கிலீஷோட ஷைன் பேட்ச் பத்தி லைவ் ஒண்ணு போட்டோம். அது வந்து நமக்கு டிஸ்ப்ளே கிளியரா இல்லங்கிறத யாருமே சொல்லல. ஸோ ரெக்கார்டடா உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். நெறையா பேருக்கு நம்மளுடைய இந்த ஷைன் பேட்ச் பத்தின நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுக்குறேன். கிளியரா ஒன் பை ஒன் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இந்த ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்றதுக்கு 53 டேஸ் அப்படிங்கிறது வேணும். நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 28 நடக்க போகுது. நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 63 டூ 64 டேஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மட்டும் தான் ஜெனரல் இங்கிலீஷ ஓவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம ஷைன் பேட்ச்ல ஓவரால் 3 கேட்டகரில டெஸ்ட் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். 499, 699 அண்ட் 999. 499ல உங்களுக்கு 53 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இத நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க கேலரியில சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே உங்களுக்கு ஆன்சர் பிடிஎஃப் அப்படிங்கிறது செப்பரேட்டா இருக்க போகுது. ஆன்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்றேன். ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 699 பேட்ச் பொறுத்த வரைக்கும் 53 டெஸ்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்க போகுது. இது கூடவே நம்ம குடுத்துருக்க ஷெட்யூல்ல என்னென்ன படிக்கணும் அண்ட் அதுல எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற ஸ்கூல் புக் கன்டென்ட் கூடவே அவுட் சோர்ஸ் அப்படிங்கிற 2மே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இத நீங்க ஆக்சஸ் பண்ணி ஓவரால் படிச்சு ரிவிஷன் பண்ணாலே நெறைய மார்க் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும். நெறையா புது புது வொக்காப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கிராமர் பார்ட்ல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் உங்களுக்கு 100+ பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல கவர் ஆக போகுது ஃபார் 699. நெக்ஸ்ட் 999ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. கூடவே 699ல சொல்லியிருக்க பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. அது கூட இங்க வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம்ல. இந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் பார்ட், ப்ரோஸ் அண்ட் போம் எல்லாமே உங்களுக்கு எப்படி படிச்சா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற ஷார்ட் சம்மரி அண்ட் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி குடுத்துருக்கோம். பிரீஃபா ஒரு ஒரு டாபிக்கும் என்ன ஏது அப்படின்னு குடுக்காம, ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ 999 பேட்ச் தான் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட நெறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க பேட்ச். சக்சஸ்ஃபுல் பேட்ச் அண்ட் நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். பிகாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடரேட் டூ டிஃபிகல்ட் லெவல்ல வந்து இருக்குது. குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு எடுத்து குடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாம உடனடியா ஜாயின் பண்ணிருங்க. இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம்ல வந்து குடுத்துருக்கோம். அங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்க கிளிக் பண்ணா, இந்த 999 பேட்சோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸ் வித் ஆடியோஸோட உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த மெசேஜ் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க உங்களுக்கு டே 1 to 12 ஷெட்யூல் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். 53 டேஸ் அப்படிங்கிறது ஓவரால் ஷெட்யூல். இதுல ஒரு ஒரு நாளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் டே 1 to 12 ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த 1 to 12ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இங்க பாருங்க. டே 1ல உங்களுக்கு டெஸ்ட் 1ஓட சிலபஸ் வந்து இருக்க போகுது. இங்க பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 7ல கவர் ஆகுற ப்ரோஸ் அண்ட் போம் குடுத்துருக்கேன். இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள ஓவரால் படிச்சு முடிச்சு ரிவிஷன் பண்ற மாரி எந்தெந்த டாபிக் கம்பைல்டா படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில 53 நாளுக்குமே ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கோம். டே 1ஓட கன்டென்ட்ட படிச்சு முடிச்சுட்டு 100 கேள்விகள் டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. இதே மாரி தான் ஒரு ஒரு நாளைக்குமே. இந்த ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு 53 நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டே 1 to 12 சாம்பிள் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். சில டேஸ்ல பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அத நீங்க ஒரு 1 மணி நேரத்திலேயே படிச்சிடலாம். சில டேஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாரி இருக்கும். சிலதுக்கு ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டூ வெயிட்டேஜ் அண்ட் அந்த யூனிட்டோட கொஸ்டின் அடிப்படையில பிரிச்சு குடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு யூனிட் 4, 5, 6க்குலாம் பார்த்தீங்கன்னா, அதிக கன்டென்ட், அதிக கொஸ்டின்ஸ் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்லயுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. பட் இங்க உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற மாரி தான் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெஸ்ட் எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்னதா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் இங்கிலீஷோட ஷைன் பேட்ச் பொறுத்தவரைக்கும் 53 டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. 53 டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் இதுவரைக்கும் யாருமே குடுத்ததில்ல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப ரொம்ப சீக்கிரமே ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. நமக்கு ரொம்ப கம்மி நாள் தான் இருக்கு. அண்ட் குடுத்துருக்க டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கு. கூடவே அவுட் சோர்ஸ் சிலபஸ்ல குடுத்துருக்க டாபிக்ஸ்ல அவுட் சோர்ஸ்ல எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிளியரா இங்க மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கோம். பிடிஎஃப்ல உங்களுக்கு என்டையரா எல்லாமே கவர் ஆயிரும். கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ரீசென்ட் ட்ரெண்ட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரீசனா என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அந்த பேட்டர்ன் பொறுத்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கு. ஆன்சர் கீ அது கூட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து இருக்கு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஓஎம்ஆர் ஷேடிங் தான். ஜஸ்ட் லைக் தட் கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் போடுறனாலயோ, இல்ல ஏதாச்சும் ஆப்ல குடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் அப்படின்னு கிளிக் பண்றது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது.
ரியல் எக்ஸாம்ல ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துரும். கை நடுங்க ஆரம்பிச்சுரும். அது எல்லாமே அவாய்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். இதன் அடிப்படையில நீங்க என்ன பண்றீங்க? ஓஎம்ஆர்ல தான் பிராக்டிஸ் பண்றீங்க. இதான் உங்களுக்கு நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லாஸ்ட் பாருங்க, கேன் ரைட் ஓஎம்ஆர் ஷேடிங் டெய்லி 1 டெஸ்ட் அன்டில் குரூப் 2 2A prelims. நமக்கு 2A prelims வர வரைக்கும் டெய்லி ஒரு டெஸ்ட் அப்படின்னு போட்டு பார்த்தா கண்டிப்பா எக்ஸாம்க்குள்ள இது ஓவரால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஒரு பேட்ச் இப்போ வரைக்கும் 150+ ஆஸ்பிரன்ஸ் ஜாயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஜாயின் பண்ணா முடிக்க முடியுமான்னு கேட்டா நீங்க போடுற எஃபர்ட் தான். நம்ம வந்து என்னெல்லாம் படிக்கணும், டெஸ்ட் எப்படி போடணும் அப்படிங்கறது உங்க கை மேல கொடுத்துட்றோம். அதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க, நீங்க உங்களை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களால முடிக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை. முடிக்க முடியும் அப்படின்னு நம்பி ஜாயின் பண்ற எல்லாராலையுமே கண்டிப்பா வந்து முடிக்க முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கும் டெலிகிராம் சேனல்ல விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.